திமுகவில் அரசியல் வாரிசாக உதயநிதியின் மகன் இன்பநிதி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அரசு விழாக்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதியுடன் இன்பநிதியும் மேடையில் தோன்றுவது இதற்கு வலு சேர்க்கிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இன்பநிதிக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் கட்சியாக உள்ள திமுக தனது அடுத்த அரசியல் வாரிசை படிப்படியாக அறிமுகம் செய்ய முன்னோட்டமாகத்தான் அரசு விழாக்களில் முதலமைச்சர் ஸ்டாலினோடும் உதயநிதியோடும் களத்தில் வர தொடங்கியுள்ளார் இன்பநிதி. 1949 ஆண்டு திமுக என்ற அரசியல் கட்சியானது அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்டது. இதனையடுத்து 1967 ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்த அண்ணா அவரது மறைவை அடுத்து 1969 ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மு. கருணாநிதி. 5 முறை தமிழக முதலமைச்சராக பொறுப்பு வகித்த கருணாநிதி தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி அசத்தினார். அப்போது அரசியல் ஆர்வம் காரணமாக களத்தில் இறங்கினார் மு. ஸ்டாலின். 1976 ஆண்டு அவசர நிலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பல வருடங்கள் கட்சி பொறுப்புகளில் மட்டுமே இருந்த மு. ஸ்டாலின் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதனையடுத்து மீண்டும் 1989 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார். அமைச்சர், துணை முதலமைச்சர் என பல பொறுப்புகள் வகித்து வந்தார் மு. ஸ்டாலின். இதனையடுத்து 2011 ஆண்டு அதிமுகவிடம் ஆட்சியை இழந்த திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற 10 வருடங்கள் தேவைப்பட்டது. இதற்கிடையே 2018 ஆண்டு திமுக தலைவராக இருந்த கருணாநிதி மறைந்ததை அடுத்து தலைவர் பொறுப்பை ஏற்றார் மு. ஸ்டாலின். தொடர்ந்து அரசியலில் களம் இறங்கினார் மு. ஸ்டாலினின் மகனான உதயநிதி ஸ்டாலின். இதற்கு முன்பு வரை அரசியலுக்கு உதயநிதி வர வாய்ப்பில்லை என உறுதிபட தெரிவித்திருந்தார் ஸ்டாலின். ஆனால் 2019 ஆண்டு கட்சி நிகழ்வுகளில் தலை காட்ட தொடங்கி சில நாட்களிலேயே தமிழகம் முழுவதும் உதயநிதி பிரசாரத்திற்கு தலைமை தாங்கி அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு உதயநிதியின் பங்கு முக்கியமாக அமைந்ததாக கூறி அதற்கு பரிசாக இளைஞர் அணி செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. அடுத்ததாக 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உதயநிதி விரைவில் அமைச்சர் ஆவார் என கூறப்பட்டது. ஆனால் இதனை உதயநிதி மறுத்த நிலையில் திடீரென இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அடுத்ததாக துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. அதனையும் உதயநிதி மறுத்தார். ஆனால் கடந்த ஆண்டு இறுதியில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் உதயநிதி. அந்த வகையில் 2019 ஆண்டில் முழுநேர அரசியலில் இறங்கிய உதயநிதி 6 வருடங்களில் எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதலமைச்சர் என்ற உயர் பொறுப்பை பிடித்துள்ளார். இந்த நிலையில் அடுத்த அரசியல் வாரிசாக உதயநிதியின் மகன் இன்பநிதி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதற்கு ஏற்றாற்போல அரசு விழாக்களில் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதியோடு மேடையேறி வருகிறார் இன்பநிதி. பொங்கல் விழாவில் தனது தாத்தாவும் முதலமைச்சருமான மு. ஸ்டாலினுடன் அவர் கொண்டாடிய போட்டோவை தமிழக அரசு வெளியிட்டது. அரசு சார்பாக நடத்தப்படும் விளையாட்டு போட்டி போன்ற நிகழ்வுகளில் அடிக்கடி இன்பநிதியை காண முடியும். அந்த வகையில் அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்களுக்கிடையே இன்பநிதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்பவே இன்பநிதியை அரசியல் வாரிசாக கொண்டுவர திமுக திட்டம் வகுத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர்.